இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு நேரத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறான். ஒருவருக்கு பணம் பற்றிய கவலை, மற்றொருவருக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய பயம், இன்னொருவருக்கு உறவுகள் பற்றிய வேதனை. வெளியில் காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஆனால் ஆழமாக பார்த்தால் அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு பொதுவான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த உடல்தான் என்ற அடையாளம். மனிதன் தனது உண்மையான இயல்பை மறந்து உடலையே நான் என்று நம்ப ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து அவனுடைய பயமும் துன்பமும் ஆரம்பிக்கிறது. ஏன் தெரியுமா? உடல் என்பது எப்போதும் மாற்றமடைகிறது. குழந்தையாக இருந்த உடல் இளமையாக மாறுகிறது. இளமை கடந்த பிறகு முதுமை வருகிறது. ஒரு நாள் இந்த உடல் முழுவதும் மறைந்து போகிறது. அதனால் உடலை நான் என்று நம்பினால் ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு பயமாக தோன்றும். வயது கூடும்போது பயம், நோய் வந்தால் கவலை, உடலில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் மனதில் பதட்டம். இப்படி வாழ்க்கை முழுவதும் மனிதன் பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வில் வாழ்கிறான். ஆனால் அஷ்டாவக்கர கீதையின் ஞானம் மிகவும் தெளிவாக ஒரு உண்மையை சொல்கிறது. உடல் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உங்கள் உண்மையான இயல்பு அல்ல. ஒரு மனிதன் காரில் பயணம் செய்கிறான் என்று நினைத்து பாருங்கள். அவன் காரை பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் ஒருபோதும் நான் கார்தான் என்று நினைக்க மாட்டான். கார் பழுதாகிவிட்டாலும் அவன்தான் பழுதாகிவிட்டேன் என்று சொல்ல மாட்டான். அதேபோல் இந்த உடலும் ஒரு கருவி மாத்திரம். ஆனால் மனிதன் ஒரு பெரிய தவறு செய்கிறான். அவன் கருவியையே தன் அடையாளமாக மாற்றிக்கொள்கிறான். அதனால்தான் வாழ்க்கையில் அதிகமான பயமும் துன்பமும் உருவாகிறது. உடலை நான் என்று நினைத்தால் அதன் எல்லா பிரச்சனைகளும் நமக்கே சொந்தமானதாக தெரியும். ஆனால் ஒரு நிமிடம் நிதானமாக சிந்தியுங்கள். இந்த உடல் உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், தெரிகிறது. அப்படியானால் உடலை கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் இருக்க வேண்டும். அந்த கவனிப்பவன் தான் உங்கள் உண்மையான நான். உடல் கவனிக்கப்படும் ஒன்று, ஆனால் நீங்கள் கவனிப்பவன். இதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கையை பார்க்க முடிகிறது. அப்படியானால் நீங்கள் கை அல்ல. நீங்கள் உங்கள் உடலை உணர முடிகிறது. அப்படியானால் நீங்கள் உடல் அல்ல. நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் கவனிக்க முடிகிறது. அப்படியானால் நீங்கள் மனமும் அல்ல. எண்ணங்கள் வரும், போகும். உணர்ச்சிகள் வரும், போகும். உடல் மாறும். ஆனால் இந்த எல்லா மாற்றங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு அமைதி உங்களுக்குள் இருக்கிறது. அதுவே சுத்த சாட்சி. அதுவே உங்கள் உண்மையான இயல்பு. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் மனிதன் வெளியில் தீர்வு தேடிக்கொண்டே இருக்கிறான். சிலர் பணத்தில் சந்தோஷம் தேடுகிறார்கள். சிலர் அதிகாரத்தில் தேடுகிறார்கள். சிலர் உறவுகளில் தேடுகிறார்கள். ஆனால் எதுவும் நிலையான திருப்தியை தரவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பிரச்சனையின் வேரை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பிரச்சனை வெளியுலகில் இல்லை. பிரச்சனை தவறான அடையாளத்தில் உள்ளது. உடலை நான் என்று நினைக்கும் வரை மனிதன் எப்போதும் பயத்தில் வாழ்வான். ஆனால் ஒரு நாள் அவன் புரிந்து கொண்டால், இந்த உடல் என்னுடையது, ஆனால் இது நான் அல்ல. அந்த நொடியிலிருந்து ஒரு பெரிய சுதந்திரம் உருவாகும். வாழ்க்கை தொடர்ந்து நடக்கும். உடல் வேலை செய்யும். மனம் எண்ணங்கள் உருவாக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதியான சாட்சி இருக்கும். அந்த சாட்சி எந்த மாற்றத்தாலும் பாதிக்கப்படாது. இதுதான் அஷ்டாவக்ர கீதையின் இரண்டாவது பெரிய ஞானம். உங்கள் உண்மையான இயல்பு உடல் அல்ல. அது மாறாத சுத்த சாட்சி. இந்த உண்மையை மெதுவாக சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்கள் உடலை கவனியுங்கள். அதை நான் என்று நினைக்காமல் என்னுடைய உடல் என்று பாருங்கள். அப்போ உங்களுக்கு மெதுவாக புரியும், நீங்கள் உடலில் வாழ்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உடல் அல்ல. அந்த உண்மை தெளிவான நாள் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அமைதியை பெறும்.